இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், கடலூரில் 4 பேர் விவசாயம் பண்ணுறப்ப களை பறிச்சிட்டு இருந்திருக்காங்க. களை பறிச்சிட்டு இருந்துக்கிறப்ப பார்த்தோன்னா மின்னல் தாக்கி 4 பேரும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. கூட இருந்தவங்க 2-3 பேரா எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. 4 பேர் லேடிஸ், 4 பேரும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. எப்படி இதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மழை மின்னல் இதெல்லாம் கூட வந்து நம்ம சேஃபாக இருக்கணும். ஏன்னா வந்து இது மாதிரி மின்னல் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வேலை செய்யாமல் கூட இந்த இடத்துல போய் ஒதுங்கி இருக்கணும். விவசாயத்தில் வந்து எப்படிலாம் வந்து இறப்பு வருது பாருங்கள். அதான் நான்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கிறப்ப கைனுக்கு கொல்லிக்கு போகிறப்ப பேட்டரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அப்போ சொல்லுவாங்க பேய்க்கு வந்து பயப்படுவாங்க ஒரு சில பேர். நான் வந்து பேய்க்கெலாம் பயப்பட மாட்டேன். இந்த விஷப்பூச்சி இருக்குல்ல, பாம்பு, நன்ற தலகா, தேள் இதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கே தெரியாது அந்த இருட்டில். நம்ம பேட்டரி அடிச்சு போனால் கூட ஒன்று இருட்டெலாம் இருக்கும். அந்த பில்லில் தெரியவே தெரியாது. அப்படி நறுக்குன்னு ஒன்று வைக்கும் காலில் வச்சுன்னா நம்மளுக்கு உயிரே போயிடும். தேள் கொட்டினா வலியெல்லாம். தேள் கொட்ட வலியெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா? இன்னைக்கு தேள் கொட்டிச்சுன்னா மறுநாள் 24 hours இருக்கும் அந்த வலி. சரியான தேள் கொட்டிச்சுன்னா சரியான வலி வலிக்கும். அதே மாதிரி பாம்பு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு சில பாம்பு கண்ணுக்கே தெரியாது. சைட்லேயே படுத்துன்னு இருக்கும். அப்படியே சைட்லேயே வர போறதுல அது மட்டும் கம்முன்னு போகணும். நைட்ல அந்த பேட்டரி தான், பேட்டரி இல்ல மண்ணெண்ணெய் விளக்கு தான் எடுத்துமோ, ராந்தல் தான் எடுத்துமோ. ராந்தல் வச்சு இப்படி பார்ப்போம், தூக்கி பார்ப்போம் ஏதாவது இருக்கான்ட்டு. அதே மாதிரி வயல்ல வரப்புல போறதுக்கு முன்னாடி இப்படி அந்த வயலெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள போவோம். இப்படிதான் வந்து ஆமா அவ்வளோ ரிஸ்க் தான். விவசாயத்துல உயிரை விட்டு தான் அந்த நெல் பயிர், இந்த கம்பு, கேழ்வரகு எல்லாத்தையும் அறுப்பாங்க. ஆனால் இப்போ வெளிலேருந்து பார்க்குறவங்க நான் போய் சும்மா விவசாயம் பண்ண போகிறேன்னு வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பேர் சொல்லிங்கிறாங்க. அதை பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ தரம் இருக்குது. அதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத டேஞ்சரஸ் நிறையா இருக்குது விவசாயத்தில். அதெல்லாம் தாண்டி தான் எல்லாருமே விவசாயமே பண்ணின்னு இருக்காங்க. நான் இது எதுக்கு சொல்ல வந்தா, இந்த 4 பேர் இறந்துட்டாங்கல்ல, அவங்களோட குடும்ப நிலைமை என்ன இருக்கும். கடவுள் வந்து எப்படிலாம் அந்த ஊர்ல சொல்லுவாங்க, விதி வந்துச்சுன்னா யாரையும் விடாது அப்படின்ட்டு. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சின்ன பசங்க இறந்துருவாங்க, ஒருத்தவங்க திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. அப்படியே குடும்பமே ரோட்ல நின்றுடும். யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க அடுத்து அவங்க குடும்பத்தை தாங்கிறதுக்கு. அது சொல்லுவாங்க, விதி வந்து யாரை விடும் அப்படின்னுவாங்க. இது மாதிரி நேரத்தில் வந்து அதாவது இது மாதிரி விவசாயத்தில் இறக்குறவங்க, விவசாயத்தில் இது மாதிரி இயற்கையால் இறக்குறவங்களெல்லாம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் நிறைய நிதி நிவாரணம் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க குடும்பத்தை அதுக்கப்புறம் யார் பார்த்துக்க முடியும் சொல்லுங்கள். அவங்க ஏதாவது வேறு ஏதாவது ஒரு தப்பான இதில் போய் இறந்துருந்தா கூட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. விவசாயம் பண்ணுற மாதிரி இறக்குறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஃபிக்ஸ்டான இத்தனை லட்சம் இல்லை இது ஒரு அமௌண்ட் கொடுத்தா அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி இருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி நம்ம போனால் கூட கவர்மெண்ட்டு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கொண்டா அப்படின்ட்டு. ஓகே மக்களே, நீங்களே இது மாதிரி ஏதாவது வந்து நியூஸ் கேள்விப்பட்டிருந்தீங்க, இல்லை இது மாதிரி இயற்கையான இதுவில் எவ்வளோ பேர் போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க, அது மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருந்தாலும் சொல்லுங்கள். அதில் வந்து அந்த இறந்த 4 பேருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே மக்களே.